இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு குழந்தை கிடைக்க 40 வருஷத்துக்கு மேல ஆச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னோட குடும்பத்துக்கு திரும்புறதுக்கு அவங்களுக்கு பல வருடங்கள் ஆச்சு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையிலே பல வருஷங்களை கழிச்சாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கண்ணு தெரியாத நிலையில பல ஆண்டுகள் தன்னுடைய பிள்ளைக்காக காத்துட்டே இருந்தாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னோட என்டையர் லைஃப்பும் வெயிட் பண்ணிட்டே தான் இருந்தாங்க, இஸ்லாத்துக்கு யாராவது வருவாங்களா அப்படின்னு. அப்போ இவங்களுடைய வரலாறுல நம்ம பார்க்கும்போது இவங்களுடைய காத்திருப்பு, அவங்களோட வெயிட் பண்ணது எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சா என்ன? கடைசியில இவங்க எல்லாரும் வேஸ்டா போயிட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றானா? சுப்ஹானல்லாஹ். அவங்க எல்லாருக்கும் எவ்வளவு பெரிய ரிவார்டை அல்லாஹ் கொடுத்தான். அவங்களோட வரலாறை இன்னைக்கும் நம்ம படிக்கிறோம், அதன் மூலமா பாடம் கத்துக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். யாருக்கு தெரியும், நம்ம வெயிட் பண்ணக்கூடியது நாளைக்கு ஒரு வரலாறா மாறலாம். அல்லாஹ் கிட்ட அது மிக உயர்ந்ததா இருக்கலாம். அப்போ நம்ம ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கல, இல்ல டிலே ஆகுது, லேட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா அல்லாஹ் சிறந்ததுதான் தரப்போறான் அப்படின்றத தெரிஞ்சு அப்படி நம்ம காத்துட்டு இருக்கதும் இபாதா தான். அதுக்காக நம்ம புலம்பாம, அல்லாஹ்வே கொஸ்டின் பண்ணாம, திரும்ப 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 அதை நினைச்சு நினைச்சு கவலைப்படாம நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது நம்மளுடைய ரிவார்டை அதிகப்படுத்தி தரும். அது கண்டிப்பா நம்மள சொர்க்கத்துல சேர்க்கணும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.